ரிஷி மாமா, இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. உன்னையும் துர்காவையும் சேர்த்து வச்சு வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு தான் நீங்க பார்க்க போறீங்க இந்த காவேரியோட ஆட்டத்தை. எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இங்கேயே தான் இருப்பேன். ஏன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து ரூம்ல துர்கான்னு ஒரு பொண்ணு வந்திருக்கால, அவன் பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹாஸ்டலுக்குள்ள பர்தா போட்டு நுழைஞ்சு நம்ம ஹிட்லர் வார்டுன்னு ஒரு கலக்கு கலக்கிட்டான். நம்ம ஆளுங்களும் இருக்கானுங்களே, சுத்த வேஸ்ட். துர்காவை பார்க்க நீங்க எந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நீங்க எந்த வேஷம் போட்டுட்டு வந்தாலும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நான் உங்களை விடவே மாட்டேன். ஆஹா, இன்னைக்கும் இதே டெக்னிக் தானா? மாட்னிங்க மாமா. மாமா நில்லு மாமா. ஆம்பளையா இருந்துகிட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்க போடலாமா? ஃபர்ஸ்ட் இதை கழட்டுங்க. ஏய், யார் நீ? எதுக்கு கழட்ட சொல்ற? மாமா, நீங்க பொம்பளை குரல்ல மிமிக்ரி பண்ணி பேசினா நான் விட்டுடுவேனா? முதல்ல கழட்டுங்க இத. உடம்பு முழுக்க மூடி இருந்தாலும் உனக்கு ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் தெரியாதா? கைய கால பார்த்து ஆம்பளை பொம்பளைன்னு கண்டுபிடிக்க தெரியாதா உனக்கு? சாரிங்க, தெரியாம இப்படி பண்ணிட்டேன். ஐயோ, காவேரி வந்திருக்கா. அவ கண்ணுல மாட்டினா அவ்வளவுதான், போச்சு. இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் தானா? 10 நிமிஷம். அடி பாவி, என் கூட ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறியா? நல்ல வேலை ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டிட்டு வந்ததுனால தப்பிச்சேன். இப்ப துர்காவை கண்ணில் மாட்டாம இருக்கணுமே, என்ன பண்றது? ஏதாவது பண்ணி ஆகணுமே. லேடிஸ் செருப்பு தான். அப்ப லேடிஸ் தான், மாமா இல்ல. ரிஷி சார், போலாமா? ஹே துர்கா, நீயா? நான் தான். பின்னாடி காவேரி இருக்கா சார். சீக்கிரம் வண்டி எடுங்க, காவேரி பாத்திர போறா. ஆமா ஆமா, சீக்கிரம் ஏறு. யார சொல்ற? இந்த பைக்ல புர்கா போட்டு போறாளே, அவதான் துர்கா. ஐயோ, திரும்ப ஏமாந்துட்டனே. ஆமா, அவங்க எங்க போறாங்க? அவ பாய் ஃப்ரெண்டோட ஏதோ ட்ரெடிஷனல் ஆர்ட் கிஃப்ட் வாங்க மகாபலிபுரம் வரைக்கும் போறா. ஆனா அதுக்கு எதுக்கு என்னோட பர்தா போட்டு போறான்னு தெரியல. என்னது, மகாபலிபுரமா? ஹலோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. யாரோ மதுக்காக கிஃப்ட் வாங்க போறாங்க. ஐயோ, இவ்ளோ டீப்பா கண்காணிச்சும் போன் பண்ணலாம்.
காவேரி கால் பண்றா. ஹலோ அண்ணி, துர்கா என்னை ஏமாத்திட்டு ரிஷி மாமா கூட மகாபலிபுரத்துல ட்ரெடிஷனல் ஆர்ட் கிஃப்ட் வாங்க போயிருக்கா. அவங்க மகாபலிபுரம் போறது நினைச்சா எனக்கு மனசு பதறுது அண்ணி. நீ எல்லாம் சுத்த வேஸ்ட்டி. என்னமோ வாய் கிளிய சவால் எல்லாம் விட்டுட்டு போன. ரெண்டு பேரையும் சேர்த்து வீடியோ எடுத்துட்டு வரேன்னு ஜோடியா வழி அனுப்பி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? இப்ப என்ன அண்ணி பண்றது? இனி உன்னை நம்பினா எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கும் என் அம்மாவை வச்சு மகாபலிபுரத்துல மரண பயத்தை காட்டுறேன். இன்னைக்கும் சொதப்பிட்டனே. ஹே ரிஷி, உனக்கு எவ்வளவுதான் எஸ்கார்ட் போட்டாலும் அந்த வேலைக்காரி கூட ஊரை சுத்திட்டு இருக்கல. இதுக்கு ஏதாவது முடிவு கட்டியே ஆகணும். வேற லெவல் துர்கா. நீ மட்டும் இந்த புர்கா போடாம வந்திருந்த தேவையில்லாம நம்ம காவேரி கிட்ட மாட்டிருப்போம். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். துர்கா, லவ் பண்றதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. ஆனா என்ன லவ் தான் பண்ண மாட்டேங்கிற. இந்த மாதிரி மத்தவங்களை ஏமாத்துற விஷயத்த நான் உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் நான் சொல்றதே ஃபாலோ பண்றியே, அது வரைக்கும் சந்தோஷம். துர்கா, இந்த ஈசிஆர் ரோட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. இப்படியே கேப் விட்டு உட்காருவாங்க. கொஞ்சம் நெருங்கி வந்தேன்னு வச்சுக்கிய வண்டியும் ஸ்மூத்தா போகும். அப்படியெல்லாம் வர முடியாது. நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. ஓ அப்படியா? ஐயோ பாத்து. மாம், என்ன பண்ணா? என்னோட புது பில்டிங்க்கு பிரெஞ்சு ஸ்டைல்ல டிசைன் பண்ணிருக்கேன் மாம். நீங்க பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மாம். காட்டு. இந்தாங்க மாம். எதுவா? இறங்க. அண்ணா, 2 இளநீ. எனக்கு வேண்டாம். ஹலோ, என்ன மறந்துட்டியா? நான் என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கிறேன்னு சொல்லியிருக்க. நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சேனா உன் கூட வருவேன். இல்லனா நான் இப்படியே கிளம்புறேன். என்ன அம்மா, புருஷங்காரன் ஆசையா கொடுத்தா வாங்கி சாப்பிடுமா. ஐயோ, ஸ்வீட். இவர் என் புருஷன் இல்ல. இன்னொரு இளநீ வேணுமா? தரேன், சாப்பிடு. தமாசா இருக்கு. என்னங்க பொண்டாட்டி, பிடிங்க. இந்தாங்க. நன்றி. சாப்பிட்டியா? கொடுத்துலாமா? கொடுத்துரு. எவ்வளோ ஆச்சு? உங்க கையால ஏதோ பார்த்து போட்டு கொடுங்க சார். நன்றி சார். தினமும் நம்ம கடைக்கு வரணும். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஸ்மார்ட் பாய். பாப்பலாம். போலாமா? சூப்பர் மாம். நானும் இதே டிசைன் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க. எங்க? டிசைனை செலக்ட் பண்ண நீங்க தான் அதுல வைக்க போற ஸ்டாச்சுவையும் செலக்ட் பண்ணணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீ போய் செலக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் பண்ண. நான் அதுல பார்த்து செலக்ட் பண்றேன். நோ நோ நோ, இப்ப நீங்க என் கூட நேர்ல வரணும். நம்ம 2 பேரும் மகாபலிபுரம் போறோம். அங்க இருக்கிற நம்ம தமிழ் ட்ரெடிஷனல் ஸ்டோர்ஸ பாக்குறோம். நீங்க தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க. நம்ம ட்ரெடிஷனல் ஸ்டாச்சுஸ் வைக்கிறது நல்ல ஐடியா. ஆனா மகாபலிபுரம் வரைக்கும் போகணும்னா அது இன்னொரு நாள் போலாம். அப்புறம்னா மாம், சின்ன வயசுல இருந்தே நீங்க உங்க கையால எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்தது எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கு. நடுவுல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு.
திரும்ப நான் அதை இழக்க மாட்டேமா. ப்ளீஸ்மா, இப்ப நீங்க என் கூட கண்டிப்பா வரணும். அதுவும் இல்லாம நீங்களும் நானும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ்மா, சும்மா ஒரு லாங் டிரைவ் போன மாதிரி இருக்குமே. ப்ளீஸ் வாங்களேன். நீ முடிவு பண்ண அதை யாரால மாத்த முடியும்? நான் வரேன். தேங்க்யூ மாம். ரிஷி, அந்த வேலைக்காரி கூடவா ஊரை சுத்திட்டு இருக்க? நல்ல சந்தோஷமா சுத்து. இன்னும் கொஞ்ச நேரம்தான். சித்ரா தேவிங்கிற சுனாமில சிக்கி சின்ன பின்னமாக போறீங்க. அப்புறம்னா போலாமா? அப்புறம்னா அப்புறம்னா மாம், என்ன இத்தனை தடவை கூப்பிடுற? அது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? அது இல்லம்மா, எத்தனை ஸ்டாச்சுவை செலக்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அங்க இருக்கிற ஸ்டாச்சுஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரிங்கம்மா. போலாமா? வெல்கம் சார். வணக்கம். லவ் பேட் சோ ஸ்வீட். இது வாங்கிக்கலாமா? துர்கா, இது என்னது இது? அட்டி பாவி, உலகத்திலே லவ் பேர்ட்ஸ பார்த்து இது என்னன்னு கேக்குற முதல் பொண்ணே நீதான். இது லவ் பேர்ட்ஸ்னு எனக்கு தெரியும். ஆனா மது கேட்டது இது இல்ல. பாரம்பரியமான கலைப்பொருள். காலங்காலமா காதலோட மகத்துவத்தை சொல்ற இந்த காதல் சின்னமும் ஒரு கலைப்பொருள் தான். ஷோ, முடியல. வேற ஏதாவது போய் பார்க்கலாமா? நான் ஒரு முட்டாள். லவ்வோட அருமை தெரியாத உன்கிட்ட வந்து இத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? நக்கலு. வேற ஏதாவது பார்க்கலாம் வா. இதுக்கு மேல இவரை செலக்ட் பண்ண சொன்னா தாஜ்மஹால் எடுத்து வச்சுக்கிட்டு காதல் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. அதனால நம்மளே செலக்ட் பண்ண வேண்டியதுதான். இன்னைக்கு எப்படியாவது அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு வீடியோ பிடிச்சிடணும். அந்த வீடியோவை அத்தை கிட்ட காமிச்சு நல்ல பேர் வாங்கிடணும். அப்படியே அந்த பாலாஜியும் வீட்டை விட்டு துரத்தி விட்டணும். சார், அது நல்லா இருக்குல்ல? வாவ், ஹவ் ஸ்வீட், நைஸ், பயங்கரமா இருக்குல்ல? மது சொன்னது இந்த மாதிரி தானே? எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான். எக்ஸ்கியூஸ் மீ சார், அது கொஞ்சம் பேக் பண்ணிடுறீங்களா? ஓகே சார். ஓ, தேங்க் யூ. துர்கா, நல்லா சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க துர்கா. அதனாலதான் மது உன்னை கூட்டிட்டு போக சொல்லிருக்கா. உன்னோட திறமைய மது கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கா. கொஞ்சம் ஓவரா புகழ்றாரு. அடுத்து ஏதாவது பிளான் பண்ணிட்டாரோ? என்ன சொன்னாலும் ஒத்துக்க கூடாது. நேரா ஹாஸ்டலுக்கு போயிடணும். ரியலி சூப்பரா செலக்ட் பண்ணிருக்க துர்கா. ஐயோ, போதும் உங்க பாராட்டலாம். சரி சரி, உனக்கு புகழ்ச்சி பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும். போற வழியில ஒரு சூப்பர் ரெஸ்டாரண்ட் இருக்கு. நீ கிஃப்ட சூப்பரா செலக்ட் பண்ணதுக்கு நான் உன்னை அங்க கூட்டிட்டு போய் ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன். அதானே பார்த்தேன். காரணம் இல்லாம நீங்க கதை சொல்ல மாட்டீங்களே. அதெல்லாம் எனக்கு எந்த ட்ரீட்டும் வேண்டாம். நம்ம வந்த வேலை முடிஞ்சது. நேரா என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுருங்க. Can you please come back? I will pay the bill. Okay. கார்ட்ல ஸ்வைப் பண்ணிக்கோங்க. சார், பின் நம்பர். ஓ, 25267.
ஓ தேங்க்யூ. Thank you, ma'am. சரிங்க. Thanks for coming, sir. இட்ஸ் ஓகே. Have a nice day, sir. யா ஷுவர். போலாமா? மாம் நம்ம ரிஷி கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவனை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? ரிஷி இப்பெல்லாம் ஃபேக்டரியை விட்டு வெளியில வரதே இல்லையா? அவன் தான் வேலைக்காரி கூட சுத்திட்டு இருக்கானே. டீப்பா அக்கவுண்ட்ஸ் கம்பெனியோட ஆர்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தான் இப்ப அவன் பாத்துக்கிறானா. இந்த வருஷம் கம்பெனியோட ப்ராஃபிட் டபுள் ஆகும்னு மேனேஜர் சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு பிபி டபுள் ஆக போகுது. அப்ப தெரியும் உங்க அருமை பையன் ஃபேக்டரியை எந்த லட்சணத்துல பாத்துக்கிறான்னு. ஐயா வாங்க சார். எல்லி சாப்பிடலாமா? ஓகே ஐயா, ஒரு எல்லை கொடுங்க. தரேன் சார். என் காதல் சொல்ல நேரமில்லை, என் காதல் சென்னை. சார் உங்க பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கல? என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் தப்பா சொல்லிட்டேனா? என் காது தான் கேட்காது, ஆனா பார்த்தனா கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க புருஷ பொண்டாட்டி தானே? என்னாச்சு? ஏன் தட்டி விட்ட? ஆட்டோல காவேரி போறா, அங்க பாக்காதீங்க. ச்சே, எங்க தான் போயிருப்பாங்க? அவளுக்கு எப்படி நம்ம மகாபலிபுரம் வந்தது தெரியும்? இப்ப அதுவா முக்கியம்? அவ கண்ணுல மாட்டாம தப்பிச்சதே கடவுள் புண்ணியம். முதல்ல நீங்க வண்டி எடுங்க, சீக்கிரம் இங்க இருந்து போகணும். காவேரி நம்ம இங்க வந்ததை எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? சார் வண்டி எடுங்க சார். ஆத்தா, எந்த பிரச்சனையும் இல்லாம நான் நல்லபடியா ஹாஸ்டல்ல போய் சேர்ந்துடணும். வண்டி எடுங்க. டிரைவர் சர்வீஸ் ரோட்ல கட் பண்ணிக்கோங்க. அண்ணா இப்படி சுத்திட்டு போங்கண்ணா. யாரு ரிஷி சார் இவங்கெல்லாம்? தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. புதுசா நான் ஆபீஸ் பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிட்டேன்ல, அதுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் புதுசா வண்டி வாங்க போறாருல, 2 நாள்ல பூஜை போட போறாரு. அதான் திமிரா பேசிட்டு இருக்காரு. சாரு வண்டிக்கு பூஜை போட்டோம், நம்ம அவருக்கு பூஜை போடுவோம். இருப்பா, லேடிஸ்லாம் இருக்காங்க, அதுக்குள்ள ஸ்டார்ட் பண்ற. துர்கா, நீ கொஞ்சம் அங்க போய் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். போ. ரிஷி சார். அட எதுவும் ஆகாது, போ. என் மேல அவ்வளோ பாசம். பாய். ஃபர்ஸ்ட் யாருப்பா? ரிஷி சார்.
ஐயோ வந்து அடிக்கிறா. மா ரிஷிமா சித்ராதேவி அம்மா